ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி காலை உணவாக ரொட்டியும் கடலைக்கறியும் செய்த நாங்கள் அதை எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல கோதுமம்மா அவிக்காத கோதுமம்மா வச்ச கோதுமம்மா எடுத்துருக்கிறேன். 3 கப் கோதுமம்மா எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த கிறிஸ்பியாக இருக்கணும் என்பதற்காக சீனி ஒரு மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் 2 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். வந்து சாஃப்டாக இருக்கணும் கடிபட என்பதற்காக 2 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து குழைப்பம். மற்றது ஒரு நாட்டு முட்டை ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையின் சத்தும் சேர்ந்ததாயிடும். அதே போல் மாவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் முட்டை சேர்த்துக்கொண்டா, அதுக்காண்டி முட்டையும் ஒன்று சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் மடியாக குழைச்செடுப்பேன். இனிமேல் கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி சேர்த்து நம்ம மாவை பதமாக குழைச்செடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி கூடினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சரியான பதத்துக்கு குழைச்செடு. இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் சேர்ந்து பதம் சரியாக வந்துட்டுது. இப்போ இதுக்கு மேலால் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இருக்க விட போகிறேன். அந்த இடையில் 10 நிமிஷம் இடைவெளியில் நான் கடலைக்கறி செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி மேலால் காயாமல் இருக்கணுன்றதுக்கான இனிமேல் எண்ணெய் ஊற்றி இதை 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வரும். இது ஒரு உரத்தில் இருக்கட்டும். அடுத்தது அடுப்பு மூட்டி இருக்கிறேன். அதில் பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஈரங்காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் தான் சேர்க்கிறேன். கணக்கான எண்ணெய் கறி எல்லாம் எண்ணெயாக இருக்கும். அதில் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். கடுகும் சேர்க்கிறேன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை 3 எடுத்து கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்க்கிறேன். கொண்டுக்கிற இடையில் தக்காளி பழம் வந்து பெரிய தக்காளி பழம் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்க்கிறேன். இந்த தக்காளி பழம் அவிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் அவிச்சு வச்சுருக்கிற கடலையை இதில் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தாளிக்கிட்டு தான் பால் விட போகிறேன். அதை இடையில் குழம்புக்கு தேவையான அளவு கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினோம்னு சொன்னால் எங்களை சூப்பரான கடலைக்கறி வந்து தயாராகிடும். கடலை கொதிக்குது பாருங்க. கடலை வாய் வந்தபடியாக இதுக்கு பெருங்காயம் என்னட்ட ஒரு சின்னத்தில் பெருங்காயம் கிடந்தது, அதையும் இதுக்குள்ளே சேர்த்து கொதிக்க வரும். அதையும் நல்லா கொதிச்சுக்குது. இப்போ இதை இறக்குவோம். இறக்கிட்டு நான் இப்போ ரொட்டி சுட போகிறேன். ரொட்டி இப்படி எடுத்து நார்மலாக தட்டுற மாதிரி தட்டி போட்டு நாங்கள் தட்டில் போட்டு எடுத்தோம்னா 2 பக்கம் பிரட்டி எடுத்தோம்னா எங்களுக்கு ரொட்டியும் வந்து சூப்பராக தயாராகிடும். இது முட்டையெல்லாம் சேர்த்து என்னோடய நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே போல் முட்டையின் மணமும் இல்லை. ஏன்னா நான் கண்ணீரம் புளிக்க முடியல தானே, அதனால் முட்டையின் மணமும் இல்லை. சூப்பராக சாஃப்டாக பொங்கி வந்திருக்குது. நீங்கள் நம்மளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இந்த முறையில் பிள்ளைகளுக்கு முட்டையின் சத்தம் சேர்ந்தாயிடும். இப்படி ஒன்றா நான் தட்டி எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ரொட்டிகள் எல்லாம் சுடு கட்டுறேன். இப்போ எடுத்து சோகனினா ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.